வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். இந்த வீடியோவில் வந்து 1000 சதுரடிக்கு பேஸ் மட்டம் போடுவதற்கு கருங்கல் எவ்வளவு தேவைப்படும் என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு முக்கியமான வீடியோ, நீங்கள் கேட்ட வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்முடைய சேனலை நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1000 சதுரடிக்கு வந்து பேஸ் மட்டம் போடுவதற்கு கருங்கல் எவ்வளோ தேவைப்படும் என்பதுக்கு முன்னாடி அதுக்குரிய பிளான் நமக்கு அவசியம். இப்போ நான் வந்து 40க்கு 25 ஒரு பிளான் போட்டிருக்கேன். 40க்கு 25, அகலம் 25, நீளம் 40, 1000 சதுரடிக்கு ஒரு பிளான் போட்டிருக்கேன். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா வராண்டா 10க்கு 10.25, பெட்ரூம் 10க்கு 12, ஹால் 16க்கு 19, கிச்சன் 10.25க்கு 11, பெட்ரூம் 11க்கு 12. இது வந்து ஒரு அப்ராச்சாக ஒரு பிளான் போட்டிருக்கேன். 1000 சதுரடி. இப்போ இந்த 1000 சதுரடிக்கு தான் நம்ம வந்து பிளான் பண்ண முடியும். நம்ம பிளான் இல்லாமல் நம்ம மதிப்பாக சொல்ல முடியாது. எத்தனை சுவர் வருது அப்படின்னு நம்ம கணக்கு பார்க்கணும். இப்போ இந்த பிளானுக்கு 1000 சதுரடிக்கு நம்ம இப்போ கணக்கு பார்க்க போகிறோம். 40க்கு 25. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 மொத்தம் 7 வானம், 7 அஸ்திவாரம் தேவைப்படுது. இப்போ முதல்ல வந்து ஆழம் வந்து 6 அடி, உயரம் 4 அடி, மொத்தத்தில் 10 அடி உயரத்துக்கு பேஸ் மட்டத்துக்கு இன்றைக்கி நம்ம கணக்கு பார்க்க போகிறோம். கீழே தரைக்கு கீழே 6 அடியும் தரைக்கு மேலே பேஸ்மெண்ட்டுக்கு ஹைட்டு 4 அடி, மொத்தம் 10 அடி உயரத்துக்கு கணக்கு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நீளம் வந்து நான் சொன்னேன் 40 அடி நீளம். 40 அடி நீளத்தில் நமக்கு 2 சுவர் வருது. இந்த சுவரும் இந்த சுவர் வருது. 40 அடி நீளத்தில் 2 சுவர் வந்துருச்சு. அதுக்கடுத்து 22 அடியில் வந்து 4 சுவர் வருது. 22 அடி எப்படின்னா, இந்த சுவர் வந்து 25 அடி இருக்குது. அதில் வந்து நம்ம 1.5 அடி கருங்கல் அஸ்திவாரம்னா 1.5 அடி அகலம் இருக்கும். இந்த பக்கமும் 1.5 அடி, இந்த பக்கமும் 1.5 அடி கழிச்சிருவோம். 3 அடி போக 22 அடி உள்கூடு கிடைக்கும். 22 அடியில் 1 2 3 4, 22ல் 4 சுவர் 88 அடி வருது. அடுத்து 10 12 22 அடியில் ஒரு சுவர் இருக்குது. அதாவது இது வந்து 12 அடியும் இது 10 அடியும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். ஒரு வேளை உங்களுக்கு புரியலைன்னா திரும்ப பாருங்கள். இப்போ நம்ம வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். அதாவது 40 அடி நீளத்தில் 2 வானமும், 22 அடியில் வந்து 4 அகலத்தில் 4 வானமும், நடுவில் வந்து 10 அடியில் 1 12 அடியில் 1, மொத்தத்தில் வந்து நீளம் கால்குலேட் பண்ணும்போது ரன்னிங் கணக்கு பார்க்கும்போது 190 அடி நீளம் வருது. மொத்தத்தில் 190 வந்து 1.5 வந்து நம்ம பெருக்கணும். ஏன்னா அகலம் வந்து நம்ம 1 அடி வச்சுருக்குறோம். கருங்கல் அஸ்திவாரத்துக்கு அகலம் 1 அடி வச்சுருக்குறோம். 190 × 1.5 கணக்கு பார்க்கும்போது 285 அடி வருது. இந்த 285 வந்து 10ஆல் வந்து நம்ம பெருக்கணும். அதாவது உயரம் 10 அடி சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, தரைக்கு கீழே 6 அடி, மேலே 4 அடி, மொத்தம் வந்து 10 அடி. 285 × 10 கணக்கு பார்க்கும்போது 2850 கன அடி. மொத்தத்தில் 2850 அடி வருது. இதில் வந்து லாரியில் வர்ற கல் வந்து 3 யூனிட்டு. இந்த 3 யூனிட்டு கல் வந்து பார்த்திங்கன்னா 300 கன அடிக்கு வரும். லோடு வந்து குறையாமல் வந்துச்சு அப்படின்னா 300 கன அடிக்கு இருக்கும். இப்போ 2850 வந்து 3 யூனிட் லாரிக்கு கணக்கு பண்ணும்போது நமக்கு ஒரு 9.5 லாரி தேவைப்படும். 9.5 லாரி. நம்ம யூனிட் கணக்கு பண்ணும்போது நமக்கு மொத்தத்தில் 28.5 யூனிட்டு தேவைப்படும். 2850 வந்து அது 100ஆல் வகுக்கும்போது 28.5 யூனிட்டு தேவைப்படும். அவ்வளோதான். இதுதான் இதுக்குரிய கணக்கு. நீங்கள் வந்து 1000 சதுரடிக்கு இதே மாதிரி எல்லாமே இருந்துச்சுன்னா இவ்வளோ தான் தேவைப்படும். ஒரு வேளை கொஞ்சம் கூட குறைய, அதாவது ஆழம் கம்மியாகவும் உயரம் கம்மியாக இருந்தால் கல் கம்மியாக தேவைப்படும். ஆழம் அதிகமாகவும் பேஸ்மெண்ட் இன்னும் ஹைட் ஏற்றுனீங்கன்னா கல் கூட தேவைப்படும். அதே போல் வானமும் வந்து ஒரு வேளை இன்னொன்று கூட எக்ஸ்ட்ரா வரலாம், இல்லை குறையலாம். இதுதான் மெத்தடு. நான் சொல்கிற மாதிரி கணக்கு பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி. திரும்ப பாருங்கள், ஒரு தடவை கூட செக் பண்ணி பாருங்கள். நான் சொன்னது புரியலை அப்படின்னா திரும்ப ஒரு தடவை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அப்படி இல்லைன்னா எனக்கு கால் பண்ணுங்க, கண்டிப்பாக விடைக்க சொல்கிறேன். ஓகே, இந்த வீடியோ குறித்து கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.